எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சந்திச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நீங்க நடைபெறும்? இல்லை, அதாவது பிரதமர் வருகையை விட்டு எங்கே பொதுக்கூட்டம் எங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசணும். இப்போ மதுரையா சென்னையான ஏன்னா இப்போ இல்லை, அது இன்னும் ஒன்றும் தீர்மானம் பண்ணல. ரெண்டு இடத்த பார்த்துட்டு எது வசதியாக இருக்குன்னு நிறைய பேர் வருவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே நாங்கள் மக்கள் எதிர்பார்க்குறோம். அதனால அவங்க எந்த இடம் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அதுல இடம்பெறாங்க. இல்லை, அது குறித்து நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க, அவங்க தலைவர்களும் கலந்துருப்பாங்களா? ஆமாம், வருவாங்க, கலந்துக்கிடுவாங்க. விஜயனுடைய திரைப்படத்துக்கு நீதிமன்றம் அந்த சென்சார் சர்டிபிகேட் இன்னைக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. பராசக்திக்கு இன்ன வரைக்கும் சர்டிபிகேட் கிடைக்கல. இது தொடர்ச்சியா பாஜக மேல குற்றச்சாட்டக்கூடிய வகையில காங்கிரஸ் நேற்றுல இருந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. இல்லை, அது சென்சார் போர்டு ஒரு தனி இண்டிபெண்ட் ஆணையம். அது அவங்க என்ன டிசைட் பண்றாங்க, படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு அது தெரிஞ்சா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது மெர்சல் படத்துல இருந்து விஜய்க்கு டார்கெட் பண்ற மாதிரி தொடர்ச்சியா காங்கிரஸ்காரங்க பதிவு போடுறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, காங்கிரஸ்காரங்க அவங்க கூட்டணியில சேர போறாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதுக்கான பதிவு, அதனால அதுக்காக வேண்டிய பதிவு போடுறாங்களா எனக்கு தெரியல. இது முற்றிலும் சென்சார் போர்டு இண்டிபெண்ட் பாடி. இது இதுல நான் ஒன்றும் கருத்து சொல்ல. பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய திரைப்படங்களுக்கு சென்சார் ஒரு முறைப்படி கிடைக்கலன்னா அது பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தும், டாக்ஸ்ல கூட அது பாதிப்பு ஏற்படுத்தும். இல்ல, அது எனக்கு சினிமா துறையை பத்தி ஒன்றும் தெரியாது. அதனால இது சென்சார் போர்டு இண்டிபெண்ட் பாடி, அவ்வளவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்களா? அது குறித்து நாங்கள் பிரதமர் வருகையை விட்டு இன்னைக்கு பேசியிருக்கிறோம். அது குறித்து எதா இருந்தாலும் உங்களுக்கு பிறகு நான் சொல்றேன். தேசிய அளவில் சந்திச்சு தலைவர்களை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. உண்மையில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா? அது குறித்து இனிமேல் தான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எவ்வளவு சுமூத்தா இருக்குன்னு பங்கீடு பேச்சுவார்த்தை எவ்வளவு ஸ்மூத்தா போயிருக்கு. பங்கு கேட்பீங்களா சார்? எத்தனை தொகுதியில நம்ம போட்டியிடுறதுக்கான வெற்றி வாய்ப்புகள் கூடிய தொகுதி உங்களுக்கு வெகு விரைவில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.